எசக்கி காயத்ரி கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றாரு. ஹோட்டல் ரூம்ல காயத்ரி மயக்கமா இருக்கிறப்ப காயத்ரியோட லவ்வர் கதவை தட்டுறாரு. எசக்கி திறக்கிறாரு. காயத்ரிய பார்த்துட்டு எசக்கி கிட்ட கேக்குறாரு, என்னடா பண்ணன்னு. எசக்கி எந்த பதிலும் சொல்லாம காயத்ரியோட லவ்வரை அடிச்சு போட்டு பாத்ரூம்ல படுக்க வச்சிருக்காரு. காயத்ரி கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு எசக்கி. பைரவி வீட்டுல இருக்கிறப்ப காயத்ரி நினப்பாவே இருக்காங்க. எசக்கி தப்பா நடக்க முயற்சி பண்ணாலும் பண்ணிருப்பான்னு பைரவி வீட்டுல இருக்க யாருக்கும் சொல்லாம காரை எடுத்துட்டு போறாங்க. எசக்கி காயத்ரி கிட்ட தப்பா நடந்துகிட்டு இருக்கப்ப கதவு சத்தம் கேக்குது. கதவை எசக்கி திறக்கிறாரு. பைரவி எசக்கிய பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. பைரவிய பார்த்த உடனே எசக்கியும் அதிர்ச்சி ஆயிடுறாரு. பைரவி ரூமுக்குள்ள போறாங்க. பைரவிய பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. காயத்ரிய எழுப்ப முயற்சி பண்றாங்க. பைரவி கேக்குறாங்க, எசக்கி என்ன பண்ணுன? காயத்ரியே மயங்கி கிடக்குறா. எசக்கி பைரவி கிட்ட மலுப்பலான பதில சொல்றாரு. கஷ்டப்பட்டு பைரவி காயத்ரியோட மயக்கத்தை தெளிய வைக்கிறாங்க. தண்ணிய தொளிச்சு. என்னாச்சு காயத்ரின்னு பைரவி கேக்குறாங்க. காயத்ரி எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க செய்கை மூலியமா. காயத்ரிக்கு தண்ணிய கொடுத்துட்டு பைரவி கைத்தாங்களா காயத்ரிய புடிச்சுக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போறாங்க. கார்ல காயத்ரிய பைரவி கூட்டிட்டு போறாங்க. சிந்துவும் சிவாவும் ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சிந்து சாப்பிட்டுக்கிட்டே சிவா கூட பேசிக்கிட்டே இருக்காங்க. எசக்கி பாத்ரூமை திறந்து பாக்குறாங்க. காயத்ரியோட லவ்வரு மயக்க நிலைமையில பாத்ரூம்ல கிடக்குறாரு. பார்த்துட்டு கதவை மூடுறாரு எசக்கி. நாளை சந்திப்போம்.